அடித்தா செத்த எலி மாதிரி விழுந்தான்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். இந்த செக்மெண்ட் வந்து ரீடு அண்டு மொத்தமாக தூக்கிடலாம். அப்படியே ஏன்னா சாய்ஸ் வந்து அஜித் சார் இல்லை. எனக்கு ஷூட்டிங்கை விட ரேஸு, கார் ரேஸுக்குள்ளே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். ஓகே, இன்னொரு பிளாப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோங்கிற மாதிரி தோணுச்சு. ஐயா 2 வருதா சார்? கார்த்திக் கதை கேட்பாரு. 14 வருஷம் ஓடி போனது எனக்கு தெரியல, அவரை பார்த்தாலும் தெரியல. ஆனால் அவருக்குள்ள ஒன்று இருக்கு. சார் உங்கள் படம் பீமா சூப்பர் சார், பர்டிகுலராக கிளைமேக்ஸ் சொன்னோன்னே விஜய் சார் மாதிரி ஒருத்தர், அண்ணே அவன் தம்பியை தூக்கலாமே, தூக்கி பாடுறா, சத்தம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அண்ணே விரல்னு நடிச்சார்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது 1000 மடங்காக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் சங்கர் சார் அவருடைய உழைப்பு. சார்பேட்டா படம் வந்து இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் 100 படங்கள் பட்டியல் போட்டால் சார்பேட்டா வந்துடும். 15 வருஷம் கழித்து பண்ண வேண்டிய ஒரு லுக்கை கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அது வந்து என்னடா இது வந்து ஸ்கூலில் வந்து வேஷம் போட்ட மாதிரி. தனுஷுடைய ஆரம்பகால வெர்ஷன் மாதிரி இருந்தது. அவருக்கு மட்டும் அவங்க வீட்டில் இருக்கிற கண்ணாடி மட்டும் அவருக்கான உண்மையை சொல்லியிருக்கு. இப்போ மணி சார் படத்தில் பண்ணிட்டு இருக்காரு, வந்துடும் கூடிய சீக்கிரம். நான் சொல்லிட்டேன்னா உத்தமவில்லன் படத்தில் நீங்கள் நிறைய சீன் மாற்ற சொன்னீங்களாமே. போஸுக்கு வந்து பதறிட்டான் அன்றைக்கி நைட், இந்த படம் ஓடாது. எனக்கு என்னென்னா கமல் சார் சொல்கிறார்ல, நம்பு. உங்கள் படத்தில் ஒரு ஹீரோவும் ஹீரோயின் நிஜமாகவே காதலிச்சாங்க. கார் படம் தானே, அவர் பேரும் கார்னு தொடங்குமா? கைகள் 4 ஆச்சு, கால்கள் 8 ஆச்சு, என்னாச்சு ஏதாச்சும் எதாச்சு நல்லாச்சு. படம் நடக்கும்போது ஹீரோயின் நான் தான் லவ். காவாலவை விட அடடா மலடா பாட்டு தான் தமன்னாவுக்கு கிளாமர். நடுவால வச்சிடறேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? என்னுடைய தோழர்கள் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் இன்டர்வியூவாக இல்லாமல் இவ்வளோ வெரைட்டியாக அதுக்காக ஒரு பெரிய ஒர்க் பண்ணி ரொம்ப புதுசாக இருக்குது. சமீபத்தில் திரும்பி பார்க்க வச்சது யூடியூப் சேனலில் தகுதியோட தரத்தோடு இருக்குது. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ், செலிப்ரேட்டிங் த லெஜெண்ட் பவர்ட் பை GT Holidays. உங்கள் சத்யாவில் குடு குடு ஏசி ஆஃபர். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்ததுக்கு. சரி, வித்தவுட் டிலே நம்ம வந்து உங்களுக்காக ஒரு ஏவி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் சார், நம்ம டீம். ப்ளீஸ். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது. அதோடு யாருக்கும் தெரியாத ஒரு கதையும் இருக்கிறது. 23 வருடங்கள், 10 படங்கள், அத்தனை படங்களையும் பிளாக் பஸ்டர் ரன் அடிக்க வைத்த கமர்ஷியல் சண்டகோழி பையன் இயக்குனர் லிங்குசாமி. லிங்கு is an amazing human being. லிங்குசாமி வந்து ஒரு நல்ல ரசிகன், கவிதைக்காரன். லிங்குசாமி பேசிக்கலி ஒரு லவ்வபிள் மேன். களமிறங்கிய முதல் படமே செஞ்சுரி. ஆனந்தம் படத்தில் தமிழ் குடும்பங்களின் அழுத்தமான தருணங்களை அப்படியே திரைமொழியாக்கினார் லிங்குசாமி. எனக்கு நம்ம கையில கொடுக்கிற நாணயத்துக்கு நாம நாணயமா நடந்துக்கணும். எல்லாவில காசு பணம் சேர்க்கறது மட்டும் இல்ல, கொஞ்சம் புண்ணியத்தையும் சேர்க்கணும். குடும்பங்கள் கொண்டாடிய அந்த வெற்றியை தொடர்ந்து காதலும் வீரமும் கலந்து கட்டி அடித்த படம் ரன். நீங்க பாட்டுக்கு அதிர்ஷ்டம் தான் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப கம்மிங்க. அடுத்தடுத்து ஒரு படத்தின் சாயல் மற்றொரு படத்தில் தெரியாதபடி லிங்குசாமி கொடுத்தது வெரைட்டி என்டர்டைன்மெண்ட். இதுவரைக்கும் நடந்தது பஸ் அப், இன்னுமே செகண்ட் அப். மாதவன், விஷால், கார்த்தி, சூர்யா என சாக்லேட் பாய்களுக்கு எவர் கிரீன் ஹிட் கொடுத்து ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிய மாஸ்டர் மைண்ட். மீரா ஜாஸ்மின், தமன்னா, சமந்தா என ஹீரோயின்களுக்கும் வலுவான கதாபாத்திரங்களால் லைஃப் டைம் ரோல் கொடுத்தார். ரன் ரகுவரன், சண்டைக்கோழி ராஜ்கிரண், பீமா பிரகாஷ்ராஜ் என இவர் அமைக்கும் கதாபாத்திரங்கள் ஹீரோக்களுக்கு இணையான சர்ப்ரைஸ் மெட்டீரியல். எங்க வம்சத்தோட கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் நாங்க நிற்போம். ரன் படத்தின் சப்வே ஃபைட், சண்டைக்கோழியின் பஸ் ஃபைட், பையாவின் மும்பை பிளாஷ்பேக், பீமாவின் ஆக்ஷன் காட்சிகள் என இவரின் ஒவ்வொரு சண்டை காட்சிகளும் பக்கா மாஸ். இது சாதாரணமான ஆளு வேற
ரத்தத்திலேயே சினிமா வெறி உரியவரால் மட்டுமே இப்படி ஒரு ஆக்ஷன் காட்சிகளை அமைக்க முடியும் என்று கொண்டாடி தீர்த்தனர் தமிழ் சினிமா ரசிகர்கள். ஆக்ஷன் மட்டுமல்ல, காதல் காட்சிகளையும் கவிதைகளால் வர்ணிக்கும் கவித்துவ இயக்குனர். சாதாரண உலகத்துக்கு காசு மதிப்பு கொடுத்தது நாம தானே. நாம நினைச்ச உயரம் கொடுக்கலாம். கிளாசிக் ஹிட் அடித்த பல்லாங்குழியில் தொடங்கி வைரல் ஹிட் அடித்த புல்லட் சாங் வரை இவர் படங்களில் அத்தனை பாடங்களும் அந்தந்த காலத்தின் ட்ரெண்டிங் பிளேலிஸ்ட். தீபாவளி, கும்கி, கோலி சோடா, சதுரங்க வேட்டை என தயாரிப்பிலும் இவர் தொட்டதெல்லாம் ஹிட். தமிழ் சினிமாவில் வெற்றியும் தோல்வியும் எல்லோருக்கும் வாய்க்கும் தற்காலிகம். ஆனால் எல்லா ஜானர்களும் ஹிட் கொடுத்த வித்தை லிங்குவுக்கு மட்டுமே வாய்த்த நிரந்தரம். தமிழ் சினிமாவின் ஒப்பற்ற படைப்பாளிகளை கொண்டாடும் சத்யா வழங்கும் தமிழ்நாடு நவ் செலிப்ரேட்டிங் த லெஜண்ட் நிகழ்ச்சியில் இயக்குனர் லிங்குசாமி அவர்களின் திரை பயணத்தை கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நவ். எப்படி இருந்துச்சு சார் ஏவி? எனக்கு கூச்சமா இருக்கு. சார் இதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து 23 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. ஏன்னா வந்து கும்பகோணத்தில் வந்து படங்களை பார்த்து வளர்ந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க, நிறைய படம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து ஆரம்பித்து 23 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னும் போது இந்த 23 வருஷத்தில் உங்களோட வெற்றின்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க சார்? வெற்றினா நான் இந்த 23 வருஷங்கிறது வந்து நம்மளுக்கெல்லாம் எப்படி போகும்னா, அசிஸ்டேட்டாக இருந்தப்போ இருந்தே நம்ம சான்ஸ் கேட்டு போனோம்னா இந்த படம் முடியட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதை நான் சொல்லுவேன் எப்பயுமே, இந்த சினிமா பேக்டாப்பில் படம் எடுத்தோம்னா அதில் எப்படி இந்த டைம் போகிறத காட்டலான்னா 100 நாள், 150 நாள், 250 நாள் போஸ்டர் ஓட்டியே காட்டலான்னு சொல்லி முதலெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். பையன் ரிலீஸ் ஆகி 14 வருஷம் ஆச்சு சொன்னாங்க. 14 வருஷம் இந்த படியில் ஏறி வீட்டுக்கு போயிட்டு இந்த கேப்பில் வந்துட்டு போன மாதிரி தான் இருக்க ஒழிய, நாளுங்கிறது சினிமாவில் வந்து எனக்கு 23 வருஷங்கிறது நீங்கள் சொன்னது பிறகு தான் எனக்கே தெரியும். தெரியல, எனக்கு நாள் போனதே தெரியல. இப்படி போயிடுச்சு. அப்படிதான் அப்படிதான் தெரியுது. ஆனால் 10 படங்கள் தான், ரொம்ப லிமிட்டடாக, ரொம்ப. ஆனால் எல்லா ஜானர்லையுமே தொட்டுட்டீங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டான படங்களாக இருக்கும் அப்படின்னு கான்ஷியஸாகவே ஒரு படம் இந்த படம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிதான் பிளான் பண்ணிங்களா? ஆனந்தம் பண்ணோம் இல்லையா, பண்ணோன்னே எப்பயுமே இந்த ஃபேமிலி படம் பண்ணவங்க எல்லாமே கண்டினியூவாக ஃபேமிலி பண்ண மாதிரி ஒரு மூடு இருக்கும். தெரிஞ்ச தெரியாமலையோ அந்த மாதிரி அடுத்த படம் இருக்கக்கூடாதுங்கிறது முத நினச்சது. அதுக்கப்புறம் வந்து அதை கன்னியூ பண்ணணும்னு தோணிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ரன்னுக்கு பிறகு வந்து அப்படியே வந்து வேறு மாதிரி ஒன்று பண்ணணும், ஒவ்வொரு படமும் வெரைட்டியாக இருக்கணும்னு நினச்சது. அது முதல் படத்தப்போ அந்த ஃபீல் பண்ணேன். அது 2வது படம் கண்டிப்பாக ஃபேமிலியாக இருக்கக்கூடாதுன்னு. சார் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிற ஒரு பர்சன் நீங்கள். இப்போ வந்து உங்கள்கிட்ட இன்னொரு செக்மெண்ட் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உண்மையாக நடந்ததா, இல்லாட்டி வந்து இந்த விஷயங்களுக்கு பின்னாடி என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத அந்த அனுபவங்கள் பற்றி நீங்கள் பகிர்ந்துக்கலாமா? ரொம்பலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நானும் நம்புகிறேன் சார். ஸோ அதனால் முதல் கார்டு என்ன அப்படின்னு நீங்களே எடுத்து. ரஜினி விஜய்க்கு படம் பண்ணலன்னு வருத்தம் இருக்கா? இப்போ அளவுலையும் உங்ககிட்ட எல்லாருமே கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்குது. விஜய் சார் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. நான் எந்த பதிலுமே இது வரைக்கும் சார்பாக சொன்னதே இல்லை. சார்பாக சொல்லணும்னு தோணுது. இருக்காதா பெண்ணே? ஓகே, அதுதான் உங்கள் பதில். ஸோ அதனால் இருக்கு. எஸ் ரைட். வாரியர் ஷூட்டிங் டயத்தில் எனக்கு அடிக்கடி ரஜினி சாருக்கு ஒரு கதை பண்ணமேனு அடிக்கடி ஒன்று தோணிகிட்டே இருக்கும். ஆனால் நானே வந்து என்னென்னா இது இல்லைன்னு தூக்கி வச்சுருவேன். சாரே வந்து அப்போ 2 டயத்துலலாம் அவங்களே கேட்டிருக்காங்க, கதை இருக்கா எனக்குன்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க. சாரை மீட் பண்ணியிருக்கோம். நான் ரஜினி சாரோடைய பயங்கரமான ஃபேன். எப்படின்னா எந்த அளவுனா, சின்ன வயசுலேருந்து முடிய சிலிப்பிட்டு வில்லால பாவ் சொல்லிட்டு பேசுவார்ல, அவர் மாதிரி பேசுறது. என் கதையில் வந்து எல்லா ஹீரோக்கிட்டையும் ஒரு ரஜினி சார் இருப்பார். ஒரு மேனரிசம் ஏதோ ஒன்று சம்திங். அதை இன்னொருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பண்ணும்போது வேறையா உங்களுக்கு தெரியுது. உங்கள் கண்ணுக்கு நான் 2 உசுரா அடித்தா வலிக்கும்ல, வெட்டினா ரத்தம் வரும்ல, இது ரஜினி சார் பேசினா எப்படி இருக்கும் அப்படி நினச்சிட்டு அந்த ஸ்பெல் பர்சனாலிட்டி மாதிரி அவர் மூடுக்கு போய் எழுதுறது தான் அது மேடி பண்ணும்போது வேறையா இருக்கு. என்ன நடந்தாலும் வண்டியை விட்டு இறங்காதீங்க சொல்கிறது, உள்ளே போ, அந்த சவுண்டோடைய வடிவம் தான் வேறையாக மாறி இருக்கு. அவருக்கு ஒரு கதையை யோசிக்கணுங்கிறப்போ நான் அவர் மாதிரி பேசி பார்த்து செஞ்செல்லாம் ஒரு கதையெல்லாம் யோசிச்சிருக்கோம். எத்தனையோ கதை பண்ணியிருக்கோம், கரெக்டாக அமையவே இல்லை. சமீபத்தில் வாரியர் ஷூட்டிங் டயத்தில் ரஜினி சாருக்காக ஒரு கதை யோசித்தேன்.
சாருக்கு போய் சொன்னேன். சொன்னோடனே சாருக்கு பிடிச்சிருந்தது. எத்தனை நாளில் இதை வந்து ரெடி பண்ணுவேன்னு கேட்டாங்க. நான் ஷூட்டிங் இருக்கனால கொஞ்சம் சொல்லிட்டேன், இன்னும் ஒரு 3 மாதம் எனக்கு டைம் இருந்தால் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு இடையில தான் அந்த நெல்சன் படம் அவங்க ஜெயிலர் போச்சு. அதுக்கப்புறம் நான் சாரை பார்க்கல. அந்த கதை இப்பயும் நாங்கள் பேசி வச்சு தான் இருக்கோம். இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் அந்த ஒர்க்கும் என்னுடைய ஒர்க்கில் இருக்குது. கரெக்டான சந்தர்ப்பத்தில் சாரை மீட் பண்ணி மறுபடியும் நான் பார்ப்பேன், பார்க்கலாம். அது வந்து எனக்குடைய தாய் வீடு மாதிரி அது. அது என்னுடைய ரஜினி சாரை நான் பிரிச்சே பார்க்க மாட்டேன். அவர் வந்து ரஜினி சார் பக்கத்தில் போய் பார்க்குறப்போ இன்றைக்கி பார்த்த மாதிரி தெரியாது. நான் வந்து போன ஜென்மத்தில் ஜென்மமாக கனெக்ட் உள்ள ஒரு ஆள் மாதிரி நான் ரஜினி சாரோட இருப்பேன். உண்மையாக பேசுவேன், நிஜமாக இருக்கும். அவரோட பக்கத்தில் போய் இருக்கும்போது உண்மையை தவிர்த்து அவர் மிரர் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். நான் வந்து அவர்கிட்ட உண்மையை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் அவர்கிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன், நான் அவர் நல்லா இருக்கும்னு நினைக்கிற அவருடைய ஃபேன் தானே. ஊர்லேருந்து அப்படி தானே வந்தோம். அவர் அவ்வளோ பிடிச்சதுனால நான் அவர்கிட்ட ஜெனுவனாக சொல்லுவேன். பளிச்சுன்னு ஒரு ஒப்பீனியன் சொல்லணும், சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட ஒன்று பேசுகிறோங்கிற பயம் கூட எனக்கு இருக்காது. நம்ம சார் நம்மளுடைய நான் அவருடைய ஃபேனு, நான் தானே அவருக்கு சொல்ல முடியும். அந்த உரிமையோடு சொல்லுவேன். படம் பார்த்துட்டு பேசினாலும் கூட இருந்துட்டு இது எப்படி இருக்குன்னு கேட்டால் பளிச்சுன்னு சார் நல்லா இருக்கா சார்னு சொல்ல முடியும். பக்கத்தில் இருந்தால் பதறுவாங்க, என்ன டக்குன்னு சொல்லிட்டேன்னு. நான் தானே சொல்ல முடியும். ஏன்னா அவர் மேலே அவ்வளவு அன்பு இருக்கிறதுனால பயம் இருக்காது. எங்கெல்லாம் யார் மேலே அவங்களுக்கு ஓவர் அன்பு இருக்கோ அவங்க மேலே பயமே இருக்காது. அதனால் வந்து என்னென்னா சார்கிட்ட அப்படி தான் நான் இருப்பேன். வேறு எந்த நடிகரை அப்ரோச் பண்ணுறதை விட ரஜினி சார் அப்ரோச் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸி. சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு ஹீரோ கூட 4 நாள் கழிச்சு தள்ளி போடுவாங்க, இல்லைன்னா அவரை பார்க்குறது சிரமமாக இருக்கலாம். ஆனால் ரஜினி சாரை ஒரு ஃபோன் காலில் நம்மளால் பிடிக்க முடியும். வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் எத்தனை மணி ஆனாலும் 4 நாள் 5 நாளாக குறித்து வச்சு கரெக்டாக நீங்கள் கூப்பிட்டீங்களாமே, என்ன விஷயம் சார், வாங்க அப்படி உடனே சொல்லுவாங்க. இவ்வளவு பெரிய உயரத்துக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய காரணம். ஹீரோயின் அழகாக இருக்காங்கன்னு ஸ்ட்ராங்காக சீன்ஸ் வச்சுருக்கீங்களா? புரியல எனக்கு. அதாவது ஹீரோயின் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சீன்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு அங்கேயே வந்து ஸ்பாட்டில் வந்து கம்போஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் சீன்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கும் போது தாட் வந்திருக்கா டேரக்டரா அப்படிங்கிறது? என்னென்ன எடுக்கும்போது அவங்க அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் இப்போ மீரா ஜாஸ்மின், சண்டைக்கோழி மீரா ஜாஸ்மின் மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு அமைஞ்சதுக்கு பிறகு நம்மளுக்கே எடுக்கணும்னு தோணும். அப்புறம் அவங்க பெர்ஃபார்ம் தான். அழகுங்கிறது இங்கே விஷயமே இல்லை. அழகுங்கிறது என்னென்னா என்ன சொன்னமோ அதை அவங்க பெர்ஃபார்ம் அவங்க கொடுக்கும்போது அதுக்கு அந்த கேரக்டருக்கு உயிர் வரும்போது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும், இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷம் வரும். ஐயோ நம்ம ஒன்று சொன்னோம் அதை உள்வாங்கிட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்களே. அது பர்டிகுலராக சண்டைக்கோழி மீரா ஜாஸ்மின். உதாரணத்துக்கு நான் சண்டைக்கோழியில் ஒரு சீனில் இந்த பாலு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை போட்டு அந்த சீன், அதில் இப்போ கூட நினப்பேன். அவங்க போகிறப்போ இதெல்லாம் பொண்ணுங்களாம் வந்துட்டு போகிற இடம், ஆம்பளையா அடா கொடுக்குமா இருங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு நடந்து போவோம். போகிறப்போ ரியாக்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்பா என்னடா இது, அந்த இடத்துல உண்மையிலேயே படம் பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது கூட ஒன்று நினச்சோம், அது பல மடங்காக வந்திருக்குல்ல. அந்த ரியாக்ஷன்லாம் ஒரு சிலதெல்லாம் இப்படி பண்ணுங்க நம்ம சொல்லலாம், ஆனால் அவங்க பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கூட அப்படியே வந்து அது வேற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒன்று நிகழ்த்துடும். அது அப்படி பண்ணியிருந்தாங்க அந்த சீன்லலாம். அவங்க அழகாக இருக்காங்கிறதுக்காக கண்டிப்பாக கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாமே. அது அழகாக கொடுத்துரும். உத்தமவில்லன் படத்தில் நீங்கள் நிறைய சீன் மாற்ற சொன்னீங்களாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது கிளாரிஃபிகேஷன் இப்போ சமீபத்தில் நீங்கள் திருப்பதி கொடுத்துருக்கீங்க. ஆமாம், நிறைய இல்லை. நான் சொன்னேன் சார்கிட்ட, நான் செட்டுக்கு வந்து பெரிய செட்டு ஒன்று போட்டிருந்தா கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூப்பிடுவார், போக மாட்டேன். அவர் மிகப்பெரிய ஒரு லெஜெண்டு. நம்ம பார்த்து அவருக்கு முன்னாடிலாம் நம்ம ஒன்றுமே இல்லை. அவரை வச்சு படம் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய பெருமை தான். ரசி தான் அவரோட படம் பண்ணணும்னு விரும்பணும். நான் ஒன்று சொன்னேன் சார்கிட்ட, அந்த காலகட்டத்தில் நம்ம கம்பெனியில் நடந்த எந்த படமாக இருந்தாலும் நம்ம ஒரு 18-20 பேர் நம்ம அசிஸ்டன்ஸு நம்ம எல்லாருமே பார்த்து அதில் ஏதாவது சஜஷன் அவங்கள்ட்ட சொல்லி அது ஃபைனல் பண்ணி தான் தேட்டருக்கு வந்துச்சு. கும்கி மாதிரி ஒரு படத்தில் பிரபுசாலமனே அவரே பார்த்துப்பார், அது நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய கிடையாது வந்து. ஆனால் கோலி சோடா மாதிரி படத்தில் மில்டன் மாதிரி ஒரு நண்பனாக இருக்கனால நம்ம சொல்ல முடியும். வழக்கேனில் வந்து பாலேஷ் சார் வந்து நான் கோஆர்டினேட்டராக அவர் இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அவருக்கு நிறைய சொல்லியிருக்கோம். இப்படி எல்லா படங்கள்லையுமே நம்ம வந்து ஒரு சில சதுரங்க வேட்டையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே நம்ம சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு கேட்டிருக்காங்க.
இந்த படத்தை பார்த்து நான் ஒன்றே ஒன்று சொன்னேன், சார் படம் பண்ணுற வரைக்கும் நான் வரவே மாட்டோம் சார். படம் பார்த்துட்டு எங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணணும் சார், கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொன்னார். நானும் பாலாஜி சார், போஸ் எல்லாருமே படம் பார்த்தோம். நம்ம கியூப் தேட்டரில் படம் பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அன்றைக்கி இரவே சார் வந்து வீட்டில் எங்களுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் சொல்கிறோம். நான் சொல்லும்போது சுற்றி உள்ளவங்களாம் பதறாங்க. நான் உண்மையாக நிஜமாக சொல்கிறேன். ஆனால் அவங்களோட பல வருஷமாக ட்ராவல் பண்ணவங்கலாம் கமல் சாருக்கே வந்து சொல்கிறாங்கள மாதிரி பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல. ஜென்னுனாக சார்கிட்ட சொன்னோம், அவரும் கேட்குறாரு, சொல்கிறோம். எல்லாத்தையும் கேட்டு நாளைக்கு இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டைரக்டரிங் கோ டைரக்டரிங் கொடுத்து சொல்லிட்டார். எங்களுக்கு பயங்கர ஹாப்பி. இதெல்லாம் பெருமை இல்லை, ஒரு மனசோட சொன்னோம், அவரும் ஒத்துக்கிட்டார், வந்தாச்சு. மறுநாள் இந்த ஒர்க்கு நடக்குது, இந்த கரெக்ஷன்லாம் போகுது, நாங்கள் நம்பிகிட்ருக்கோம். ஈவினிங் போகிறோம் சார் ஆஃபீஸ்க்கு. ஒரு ஷோ ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் அவங்களோட சர்க்கிளில் நிறைய பேர் படம் பார்க்குறாங்க. சார் எப்பயும் காட்டுவார் இருக்கு, அந்த மாதிரி காட்டினார். விட்டு நான் உள்ளே படம் ஓடிட்டு நான் வந்திருக்கேன்னு சொன்னேன்னா வெளியில் வந்துட்டு சூப்பராக ரசிக்கிறாங்க, இதில் எதுவுமே கட் பண்ண வேணாம், என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், என்னை நம்புங்க சொல்லிட்டார். என்னடா இது, போஸு பதறிட்டான். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுலே பயம் வந்துருச்சு போஸு. நான் கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கேன், சர்ரா அது அவர் ஒரு தடவை சொல்கிறாருன்னா அவர் நம்புகிறார், நம்மளோட பெரிய ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார், நம்மளுக்கு அடுத்து படம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அவர் நம்பிக்கையில் விடுவோம். என்னை தனியாக கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி ஏதாவது தனியாக கட் பண்ணலாம் சொல்லிடாதீங்க. நான் அவருக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்து வார்த்தை சொன்னேன்னா, அப்படி கையை வச்சானா கையை வெட்டவனுடைய பிலிமை வெட்ட மாட்டேன் சார்னு சொன்னேன். அவர் மேலே உள்ள மரியாதை இல்லை, உங்களை தாண்டி ஒன்று நடக்காது சார், தம்பி அதை செய்ய விட மாட்டேன். அவர் போஸை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவர் வந்து கூடுதலாக கொஞ்சம் உள்ளே வந்து எதாவது பண்ணிடுவாங்க, ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போஸுக்கு வந்து பதறிட்டான். அன்றைக்கி நைட்டு இந்த படம் ஓடாது, கண்டிப்பாக இந்த படம் நல்லாவே இருக்காதுன்னு அவங்களுக்கு பயங்கர பதட்டம். எனக்கு என்னென்னா, கமல் சார் சொல்கிறார்ல நம்பு, அவர் அடுத்து நம்மளுக்கு படமே பண்ண ரெடியாக இருக்கார், அவர் பெரிய கலைஞனா நம்ம மதிச்சு தாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன போஸு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். நீ வந்து டைரக்டராக இந்த இடத்துல நீ உள்ளே வர்றது ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லி அவர் ஒத்துக்கவே இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சு, ரிசல்ட் நம்மளுக்கு வந்து தெரியும். இன்னும் கொஞ்சம் சார் மட்டும் அப்போ நம்ம சொன்னது கொஞ்சம் செஞ்சுருந்தா, அது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, நான் பாலாஜி சார் மற்ற அசிஸ்டன்ஸு எல்லோரும் சேர்ந்து சொன்னது தான், கொஞ்சம் பண்ணியிருந்தா இப்போ இருக்கிற அளவுக்கான ஒரு அந்த தவறுகள்லாம் களையப்பட்டிருக்கும். பல படங்கள் அப்படி தான் கரெக்ட் ஆகிருக்கு. நம்ம கம்பெனியில் பண்ண பல படங்கள் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய அவருடைய வாழ்க்கை வந்து 60 வருஷமாக சினிமாவில் இருக்காரா, நான் இப்போ தான் வந்திருக்கேன், நான் அவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என் லெவலுக்கு நான் ஒரு உண்மையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் கேட்டதெல்லாம் என்னென்னமோ பண்ணலாம் சார், அது சொல்லி பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம விரும்பின படத்தையும் அவர் பண்ணல, அவர் விரும்பின படத்தை நம்ம பண்ணியிருக்கோம். அப்போது அவர் அந்த விஷயத்தில் மட்டும் சரியாக நடக்கலை. இப்போ அடுத்து நம்மளுக்காக ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கான முயற்சிகள் போயிட்டுருக்கு, அது நடக்கும்னு நினைக்கிறேன். தர்பார் படம் உருவாக நீங்கள் தான் காரணமாமே. ஓ, இந்த கேள்வியா? ஓகே. இல்லை, படம் உருவாக அவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தணுமான்னு தெரியல. இருந்தாலுமே வந்து என்னென்னா, ரஜினி சாரோட வந்து ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டோம், பண்ணுறதுக்காக சொன்னாங்க. அப்போது அந்த மேஜிக்கல் டைம் இருந்துச்சுல, திருப்பதி பிரதர்ஸ், கோலி சோடா, மஞ்சப்பை, சதுரங்க வேட்டை கண்டினியூவாக கிட்டு அந்த டயத்தில் முருகதாஸ் டைரக்டரு, நான் ப்ரொடியூசரு, சாரு ஹீரோ. ஆண்டி வேலை ஒரு விஷயம் பேசி போனோம். அந்த ஆண்டி வேலை பாம்குரோ நேராக போகிறப்போ என்ன பண்ணுங்கிற வரைக்கும் ஒன்று தோணிடுச்சு. நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டரு, பெரிய ரைட்ரு, நானும் ஒன்று என்னென்னா ஒரு இப்படியெல்லாம் பண்ணலாம்ல, ரஜினி ரசிகனா நான் ஒன்று சொல்லிகிட்ருக்கேன், சூப்பராக இருக்குல்ல இதை போய் சொல்லிடலாம்ல சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். கரெக்டாக ரஜினி சார் வீட்டுக்கு போனோம், என்ன பண்ணலாம் சொல்லி பேசும்போது இது எடுத்து அப்படி சொன்னோடனே சும்மா சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு இந்த மாதிரின்னு சொன்னோன்னே அலெக்ஸ் பாண்டியன் அந்த அந்த கேரக்டர், ஓகே, அது மாதிரி அதை வச்சுட்டு ஒரு படம், அது வந்து பெரிய மேஜிக் கிரியேட் பண்ணதில்ல. அதுக்கப்புறம் ரஜினி சார் நிறைய பண்ணார். ஈரோடு சிவகிரின்னு வந்து கொடிப்பறத்தில் பண்ணார், பெருசாக ஒர்க் ஆகலை. ஆனால் கரெக்டாக பண்ணால் பெருசாக இருக்குமேன்னு சொல்லி ஒரு மூடு சாருக்கு பிடிச்சிருந்தது, டெவலப் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம கம்பெனியில் நடந்த ஒரு சில விஷயங்கள், திரும்பி சாரை பார்க்க முடியல. அப்புறம் முருகேஸ் வந்து வேறு கம்பெனிக்கு அந்த படம் பண்ணார். அப்படி தான் மிஸ் ஆச்சு. அப்படி நான் மறந்தது. ஆமாம், உங்கள் படத்தில் நடித்தப்போ தான் ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் நிஜமாகவே காதலிச்சாங்க, ஆனால் பின்னாடி பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா? அப்படியா?
பயங்கரமான கிசு கிசு சம்பந்தப்பட்ட ஒரு கார்டு இது. ஒரு படம் நடக்கும்போது ஹீரோயின் நான் தான் லவ் பண்ணுவேன்னா லவ் பண்ணி எடுப்பேன்னு சொன்னேன். அது உண்மைக்கு மாற ஒரு வேற விஷயம் அது. தெரியல இப்படி ஒன்று நடந்துச்சான்னு. நடந்த மாதிரி நானும் கேள்வி தான் பட்டேன். எந்த அளவு அது உண்மைன்னு தெரியல. இது வந்து அவங்க பாம்பேல இருக்காங்களா அப்போ? ஸோ இது ஏன்ட்ட கேட்டால் நான் சொல்கிற மாதிரி சரி டியூப் லைட் முழுங்கின மாதிரி இருப்பாங்களா? கார் படம் தானே? அவர் பேரும் கார்னு தொடங்குமா? இதுக்குன்னு இருக்கா? இதுக்கு மேல சொன்னா அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு படத்துக்காகன்னு ஒன்று சும்மா இந்த படத்தில் ஒரு மேஜிக் நடக்கணும்னா இப்படி ஒன்று சொல்லணும்லாம் சொல்லுவாங்கள்ல, அப்படி யாரோ ஏற்படுத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கார்த்தி எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஒரு ஸ்மார்ட் கிடையாது. நல்ல பையன். அது இல்லாமல் அப்பா அம்மா பேச்சு கேட்குற ஒரு பையன். பொறுப்பாக வந்து என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில் சிவகுமார் சார் வந்து அவர் சிவகுமார் சார் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்கணுங்கிற நினப்பில் இருந்த ஒரு ஆளாக தான் பார்க்குறேன். ரொம்ப அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு படம் எப்பயுமே உருவாக்கி கொடுக்கும். ஒரு படம் நடக்கும்போது அதோடைய ஸ்டில்ஸு படம் வந்ததுக்கு பிறகு எப்பயுமே என்னென்னா, ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம், நடித்தவங்களும் பார்க்குறாங்க இல்லையா? அதான் சோலை மாதிரி மாபெரும் வெற்றி அடைஞ்ச படத்தில் பார்த்தா தர்மேந்திரன் கேமமாலினிக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அமிதாப் பச்சன் ஜெயபாரதி அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஒரு மிக சிறந்த படங்கள் மூலமாக வந்து என்னென்னா, அந்த பேர் பார்த்து படங்கள் ஓட 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 அவங்களுக்கே கூட ரொம்ப நல்லா இருக்காங்க சொல்ல சொல்ல ஒன்று உருவாகும். நிச்சயமாக அது படம் உருவாக்கி கொடுக்கும். அது வந்து இப்போது சாரை வந்து பார்க்கும்போது வந்து காக்கா படம் பார்க்கும்போது அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அப்படி இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்தா அப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. அதான் அவங்களுக்கான விருப்பம், அதான் வாழ்க்கையில் நடந்துச்சு. அமர்கலம் படம் பார்க்கும்போது அவங்க 2 பேரும் பார்க்கும்போது அப்படி இருக்கும். அப்படி ஒரு சில நேரங்களில் அந்த மேஜிக் சினிமாவில் நடக்கவே இல்லைன்னு இல்லை, நடக்கக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு கார்த்தி தமன்னாக்குள்ளே அப்படி ஒரு விஷயம் இருந்தது எனக்கு தெரியாது. அப்புறம் ஒரு படம் நடக்கும்போது ஒரு டைரக்டருக்கு தெரியாத பல விஷயங்கள் வந்து இருக்கும். ஏன்னா நம்ம வேலையை மட்டும்தான் பார்ப்போம், நம்ம படம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். மற்ற பின்னாடி என்ன நடக்குங்கிறது அந்த ஸ்பாட்டுக்கு மறுபடியும் போகிறப்போ இங்கே தான் சார் ஏதோ கதை சொல்லுவாங்க, ஐயோ இவ்வளோ நடந்துச்சாடா இங்கே. சின்ன சின்ன விஷயந்தான் சார். எல்லாரும் கார்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க சார், இந்த ரெசார்ட்டில் ஆனந்தம் நடக்கும்போது கார்ஸ் விளையாடுவாங்களா? அப்படியா? யார் யார்? சத்தியமாக இப்போ கேட்ட சமீபத்தில். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது, இது எனக்கு என் கண்ணில் தெரியாது. அதான் அதனால காவாலவை விட அடடா மலடா பாட்டு தான் தமன்னாவுக்கு கிளாமர் எக்ஸான்னு நாங்கள் சொல்கிறோம். உண்மை தானே? அந்த டைரக்டர்கிட்ட கேட்டால் கூட அதுதான் நிஜம்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன். இல்லை என்ன கிளாமருங்கிறத நான் அப்போ கிளாமர் நான் நினைக்கவே இல்லை. ரைட். அது கிளாமராக ஒன்று பண்ணிடணும்னு நினச்சி நான் பண்ணவே இல்லை. நான் கிளாஸாக ஒரு மாதிரி வந்து அந்த ரெட் காஸ்டியூமு, அந்த அந்த அருவி, அந்த மூடில் அந்த மாதிரியான காஸ்டியூம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் பண்ணதை ஒழிய நான் என்றைக்குமே வந்து என்னென்னா ஒரு ரெயின் சாங் ஒன்று வச்சிடணும். பல படங்களில் இருக்குதுன்னு நினச்சிட்டு அந்த ரெயின் சாங் வச்சதும் இல்லை. ஆனால் இப்போ பார்க்கும்போது தெரியுது அந்த அப்புறம் ஏஜ், அந்த இளமையான ஒரு 18 வயசு 19 வயசுன்னு நினைக்கிறேன் தமன்னாவுக்கு அப்போ அந்த சாங் பண்ணும்போது அந்த அந்த காஸ்டியூமில் அவங்க இருந்த அந்த இது வந்து அந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்களே, அடடா மலடா சொல்லிட்டு தான் வந்து அந்த பொண்ணை பற்றி பேசும்போதே கூட நம்ம படத்தில் வரும். இப்போ தமன்னா இப்போயும் நல்லா தான் இருக்காங்க, இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட நல்லா தான் இருப்பாங்க. நான் இப்போ நேரடியாக மீட் பண்ணுறதுக்காக இந்த படத்துக்கு ரீரிலீஸ்க்காக தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக போயிருந்தேன். ஒருத்தங்களுக்கும் நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், அந்த படத்தில் அந்த சின்சியரை பார்த்துட்டு அவங்களை நான் சொல்லியிருக்கேன், ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் பேர் சொல்லி அந்த மாதிரி 25 வருஷம் கழிச்சு நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்கன்னு நான் அப்போவே சொல்லியிருக்கேன். இந்த வாட்டி தமன்னா போனப்போ சொன்னாங்க, அதை ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க தெரியுமா சார்னு சொன்னாங்க. நிஜமாக நான் சொன்னேன், ஏன்னா அவங்க அவ்வளோ சின்சியர். டைமிங்னா அப்படி டைமிங். இந்த ரெட் காஸ்டியூம் மாற்றுறது இருக்குல்ல, கேரவேனுக்கெல்லாம் போகவும் முடியாதாங்க. 2 பேர் டக்குன்னு மறைஞ்சி நின்று சின்னதாக பிடிச்சி அப்படியே டக்குன்னு மாற்றிட்டு இந்த செகண்டில் வந்தாங்க. அவங்க அவ்வளோ சின்சியராக இருப்பாங்க. அவங்க ஜி 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 ரெடி ஜி
பயங்கர ஸ்மார்ட் அந்த அவங்க. சூப்பர். ஸோ இந்த கருத்தை எப்படி சார் ஒத்துக்கிறீங்களா? நம்ம அந்த டேரக்டரை ஒரு தடவை முடிஞ்சா கேள்வி. நெல்சன் சார் சொல்றீங்க நீங்க. ஆமாம், நெல்சன் என்ன சொல்றாரு கேட்கலாம் நம்ம. சரி, ஓகே. ஸோ உங்களுடைய கருத்துப்படி அதை நம்ம நான் ஜெயிச்சிட்டேன், நான் தான் பெருமைன்னு சொல்ல வரல. அது ஜனங்க தான் சொல்லணுமே ஒழிய நம்ம வந்து நான் நடுவால வச்சிடறேன், பொதுவில் வைக்கிறேன். பொதுவெளியில் விட்டுருவோம். அஞ்சான் பட ஆன்லைன் ட்ரோல்ஸ் யாரோ பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் எப்பயுமே உண்மையான ரசிகர் இருக்காங்கல்ல, அவங்க தனி. இந்த மாதிரி கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க தனி. இது வந்து அஞ்சானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் தொடர் வெற்றி கூட ஒரு பொறாமையை ஏற்படுத்தும். அப்படி ஒரு நம்ம மேலே ஒரு பொறாமையான இருந்த காலகட்டம். அதுக்கு என்னென்னமோ வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதையும் தாண்டி பொறாமைகளை கடந்த வெற்றி கொடுக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் சமீபத்தில். எதிரி கூட நம்ம படம் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். கொஞ்சம் நம்ம கூட இடம் கொடுத்துட்டோம் அவங்க ட்ரோல் பண்ணுறதுக்கான இடம். நிஜமாக ஒரு படம் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள தோக்கடிச்சிருக்கும். அவங்கள தோக்கடிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வேலை இல்லாமல் போயிருக்கலாம் அந்த நேரத்தில். அப்போ அமையாமல் போயிருக்கலாம், நம்ம கூட கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கலாம். தப்பில்லை, யாரோ ஒரு மானசன் எங்கேயோ வந்து பண்ணிட்டாங்க. நாங்கன்னு கூட ஃபியூச்சரில் வந்து ரொம்ப சார் இது பண்ணது யாருன்னு தெரியும் சார், அவர் இந்த பத்திரிக்கையில் இந்த இதில் ஒர்க் பண்ணவர் சார்னு கூட எனக்கு வந்து இவரை வச்சு தான் சார் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொன்னாங்க. நான் உண்மையாக சொல்லணும்னா அது யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பலைன்னு சொல்லிட்டேன். அந்த நபர் யாருன்னே நிஜமா? ஓகே, நிஜமா அதுக்கான ஏரியாவில் போச்சு, தேடியெல்லாம் போய் யார் மூலமாக அவர் பண்ணார்னு வரைக்கும் எனக்கு வந்துச்சு. ப்ராமிஸ், நான் ப்ராமிஸாக சொன்னேன், அவர் யாருன்னு எனக்கு தெரிய வேணான்னு சொல்லிட்டேன். ஓகே, முடிஞ்சிச்சு, அதை பற்றி தேவையில்லை. அதான் அடுத்ததாக மகாபாரதம் கதையை 2 பாகங்களாக எடுக்க போகிறாங்க. தகவல் வருது, உண்மைதான். மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸு பாம்பேலேருந்து, பென் இண்டியாவிலேருந்து கூட இருந்தவங்க வெளியில் வந்திருக்காங்க. அபிமன்யு அர்ஜுனன் 2 பார்ட்டு, அது மாபெரும் வேலை. இப்போ வந்து சாய் மாதாபுரான்னு சொல்லிட்டு ஹைதராபாத்தில் ஒரு முக்கியமான ரைட்ரு, அங்கே ட்ரிபிள்ஆர்லாம் எழுதினவர், இப்போ சங்கர் படம் அவர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அவர் தான் இங்கே எழுதிட்டுருக்காரு. நாங்களும் உலகம் மொத்தமும் இருக்கிற எங்கெங்கே மகாபாரதம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கி எங்கள் ஆஃபீஸ்லேயும் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. இதுக்கான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டில் மிகப்பெரிய, ஏன்னா ஆல்ரெடி மகாபாரதம் வந்து சீரியஸாக வந்து மிகப்பெரிய டிவியில் அப்போது மிகப்பெரிய லெவலில் வந்துச்சு. டிவிக்கு முன்னாடி சூடெல்லாம் காட்டுவாங்க அப்போது. மகாபாரதம் அந்த சவுண்டு கேட்டோடனே எங்கள் அம்மாலாம் அப்படி முன்னாடி வந்து உட்காந்துருவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே மகாபாரதத்தை கேட்டுட்ருக்கேன். அந்த மகாபாரதம் வந்து தொகுத்து துக்ளக்கில் வந்து புக்காக வந்துச்சு. அப்போ நான் வந்து ஃபுல்லாக +2 லீவில் அதை படிச்சிருக்கேன். மகாபாரதம் குறித்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு கூட பெரிய பேரார்வம் இருக்கும். எங்கள் ஊரில் விராட பருவத்தை மழை வரலங்கிறதுக்காக எங்கள் தாத்தா படிப்பார், அண்டாவில் காப்பியெல்லாம் போட்டு வச்சுட்டு கேட்டிருக்கோம். இப்போ மகாபாரதம் பண்ணால் இப்போ இருக்கிற நவீனமான இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒர்க் எவ்வளோ வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம். இது பெரிய பெரிய ப்ராஜெக்ட் தான், இதுக்கான வேலை ரொம்ப பெருசு, அதுக்கான ஒர்க் இப்போ போயிட்டுருக்கு. ஆர்டிஸ்டெல்லாம் அமைஞ்சு வரணும், அப்போ தான் இந்த படத்தை வந்து தொட முடியும். அதுக்கான பட்ஜெட்டு பெருசு. இந்த ஆர்டிஸ்டெல்லாம் அமைஞ்சு வந்தால் இந்த படம் வந்து டேக்கப் ஆகிடும். நானே இந்த ஒர்க்கில் தான் இப்போ இருக்கேன், இன்னும் ஆர்டிஸ்ட் அப்ரோச்சுக்குள்ளே போகல, நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் மாபெரும் வேலை. இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற சவால் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா சமீபத்திய படங்கள் எல்லாமே வந்து நான் பண்ணுறேன்னு சொன்ன உடனே கூட சவாலை விட ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் என்ன ராஜமௌலியாம்பாங்க. யாரையும் கம்பேர் பண்ணவே கூடாது. நான் ரன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ரன் எடுக்கிற ஆளான்னு இவங்களுக்கு தெரியுமா? என்கிட்ட ரன் இருந்துச்சுன்னு எனக்கே தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மணிசார்கிட்ட வந்து கேட்டாங்க, சூப்பராக ஜெனுவனாக அவர் வந்து மேடையில் பதில் சொன்னார். உலகத்தில் இந்தியாவில் மிக முக்கியமான இயக்குனர், அவரை பார்த்தே ஒரு ப்ரொடியூசர் கேட்குறாரு, இது பாகுபலிவாதி வருமா, இது பத்மாவதிவாதி வருமா, இது மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வன் அப்படி சொல்லி தான் அவர் பண்ணார். எக்ஸாக்ட்லி. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது, அடுத்து என்கிட்டருந்து என்ன வரும்னு எனக்கே தெரியாதுங்கிறப்போ என்கிட்ட ஏன் அதுக்குள்ளே வந்து சவாலாக வர்றாங்கன்னு எனக்கே தெரியல. அதனால் இது மாபெரும் வேலை. அந்த ஒர்க்கு வந்து அமைஞ்சு வரணும். அந்த ஒர்க்கில் தான் இப்போ இருக்கோம். ஆர்டிஸ்ட் எல்லாமே கனெக்ட் ஆனதுக்கு பிறகு மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் ரெடி, எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வேணுமோ பண்ணலாம், நம்ம ரெடி ஆகணும்.
பெரிய ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணிருக்கீங்க எங்களுக்காக. சூப்பர் சார். சரி. லிங்குசாமி ப்ளஸ் சூரி காம்போல ஒரு படம் வர்றதா இருந்ததாமே. சூர்யா விட்டீங்களா அதில்? சூரி தான். யா சூரி வந்து சமீபத்தில் விடுதலை ரொம்ப எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. வெற்றிமாறன் சார் வந்து ஒரு கதை சொன்னார். நல்ல கதை வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதில் வந்து யார் வேணுமா வந்து அதில் வந்து ஹீரோவாக பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் நமக்கு வந்துடும். சண்டைக்கோழி பண்ணும்போது விஷாலு வந்து யார் இல்லையா? இன்னும் இப்போ பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு தாளம் போடுற மாதிரி ஒரு ஃபைட்டு விஷாலை வச்சு பண்ண முடியுமா? இது பெரிய ஹீரோ, அது வந்து பெரிய கமர்ஷியல் ஹீரோ பண்ண வேண்டிய ஃபைட்டுங்க. கரெக்ட். ஸ்கிரிப்டில் உள்ள தைரியத்தில் நம்ம அதெல்லாம் செய்கிறோம். இந்த படம் வெற்றிமாறன் சொன்ன கதை பண்ணால் சூரிக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப சூப்பர் ஸ்கிரிப்டு. எனக்கே ரொம்ப விரும்பி அந்த கதையை பண்ணணுன்னு நான் நினச்சேன். இன்னும் இருக்குது அந்த கதை. நல்லாயிருக்கும் வெற்றிமாறன் கதை. நான் கூட வெளியிலேருந்து ஒரு கதை வாங்கலாம், நம்மளே பண்ணியிருந்தா ஒரே மாதிரி மாறுதேன்னு எனக்கு ஒன்று இருந்துச்சு. அடிக்கடி சங்க சார் கூட சொல்லுவார், நீ வெளியில் ஒரு கதை வாங்கி ஒரு படம் பண்ணையா அப்படிம்பாரு. நான் ரெடி தான் சார், கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த வெற்றிமாறன் சார் சொன்ன கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது சூரியோட பண்ணணுன்னு நினச்சோம். வெற்றிமாறன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்துச்சு. இப்போ இந்த மகாபாரதம் அந்த வேலைகள் தொடங்குறதுனால அது அப்படியே இருக்குது. சூரிய எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் அவரை முத டயலாக் பேசி நடிக்க வச்சேன் ஜி படத்தில். கரெக்ட். ஆமாம். இன்றைக்கி அதை சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ தமன்னாவை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 25 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு வருவாங்கன்னு. நான் கூட ஒரு சிலராக அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சேன்னு சொல்லலாம். அப்போ சூரிய ஒரு சில பெர்ஃபார்மெல்லாம் பண்ணி காட்டும்போது இந்த பையன் ரொம்ப நல்லா வருவான்னு அப்போவே சொல்லியிருக்கேன். இப்போ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டார். இன்னும் மிக முக்கியமான இடத்துக்கு போவார். கண்டிப்பாக சரியான நேரம் அமையும் போது கண்டிப்பாக அவரோட ஒரு படம் பண்ணலாம். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு விஷாலுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் வந்து அவங்க கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட். ஏன்னா முதல்ல சம்பளம் வாங்கினது அவங்க ஆஃபீஸில் தான். ஓகே. 700 ரூபா சம்பளம் எனக்கு. ரெட்டி சார் ப்ரொடக்ஷன். ஜிகே ரெட்டி. ஆமாம். அவங்க வீட்டில் வந்து விக்கி தான் ஹீரோ, விக்ரம் கிருஷ்ணா. ஆமாம். நான் அப்போவே சொல்லியிருக்கேன், இந்த பையனை ஹீரோவாக்குங்கன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட. ஒரு குட்டி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருப்பா. அப்படி அவர் லுக்கு, அந்த அப்படி வந்து உட்கார விதம் எல்லாமே சும்மா அது பெரிய வார்த்தையாக சொல்லிட்டேன். இதை வச்சுட்டு ஏதாவது என்னுடைய தோழர்கள் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட இந்த வார்த்தை வருமானு. எல்லாம் ஃப்ளோவில் சொல்கிறது கண்டுக்கக்கூடாது. அப்புறம் எதுவுமே இன்னுமே செய்யறதுக்கு என்ன இருக்குன்னு நம்மளும் பார்த்துட்டோம்ல. வாடா கண்ணு கொடுக்குறது நம்மளே. அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அப்போவே அவங்க அம்மா வந்து அதான் சொல்கிறேனே, இந்த சண்டைக்கோழி கதையை நேரடியாக நான் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே யார் மூலமாகவோ கேள்விப்பட்டார். நான் விஜய் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு, சூர்யா சார் பண்ண வேண்டியது, விஜய் பண்ண வேண்டியது, அப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் இந்த கதையை கேள்விப்பட்டு வந்துட்டார். நான் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு ஜி கொஞ்சம் லேட்டானப்போ எனக்காக வெயிட்டிங். அவங்க அம்மா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க, உன் மேலே அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் வச்சுருக்கான்ப்பா, லிங்குசாமி அப்படி தான் சொல்கிறான்ப்பான்னு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அவங்க அம்மா என்னையும் மகன் மாதிரி பார்ப்பாங்க. ஃபஸ்ட் டேட் மாதிரிலாம் அவங்க ஃபேமிலியில் என்ன அப்போ பார்க்க மாட்டாங்க. என்னமோ ஒரு வீட்லேயே தான் டிஸ்கஷன் போகும் செய்யும். இவங்க கூடவே தான் சுற்றிட்டு இருப்பேன் நான். அந்த அன்பில் தான் அந்த படமும் நடந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும். நான் கூட ப்ரே பண்ணிக்கிறேன். சூப்பர் சார். சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மொமெண்ட்லேயே வந்து ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய படத்துடைய டைட்டில் டீசர் வந்துருச்சு. ஸோ ரஜினி சார், லோகேஷ் கனகராஜ் அவங்களுடைய கூட்டணியில் தலைவர் 171 டைட்டில் டீசர். அதுவும் இப்போ நீங்கள் ரஜினி சார் பற்றி நிறையா பேசிட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ரசிகர் அப்படிங்கிற போது அந்த டீசரை இப்போ சுட நம்ம பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லலாமா? கண்டிப்பாக, நிச்சயமா. சரி, ஓகே. எப்படி அவருடைய படம் பார்க்குற மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அப்படியே மாறிடுச்சு. ஆமாம். எப்படி சார் இருந்தது? சூப்பர். அது அவருக்கே நம்ம லோகேஷ்க்குன்னு ஒன்று இருக்குல்ல. ஆமாம். அவர் வந்து பிரில்லியன்ட். சமீபத்தில் பார்த்து உண்மையிலே வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு டைரக்டர்ஸில் வந்து நான் லோகேஷ் பார்க்குறேன். தொடங்கின 17 தான் ஆரம்பிச்சிருக்காரு.
பார்த்தா எல்லாம் மிக முக்கியமான எல்லாரோடையும் போயிட்டு இவ்வளோ பெரிய வேலைகள் செஞ்சிட்டாரு. அதான் சொன்னேனே, எதிரி கூட பிடிக்கிற மாதிரி படம் எடுக்கணும்னு, அப்படி எடுக்கிற ஆள். பொறாமைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் இப்பயும் எல்லாமே பேசிட்டு தான் இருப்போம். ஒருவேளை நான் இங்கே வராமல் நான் வெளியில் இருந்தேன்னா என் மொபைலுக்கு வந்திருக்கும். இந்த அங்கே பார்த்துருப்பேன், கண்டிப்பாக சொல்லியிருப்பார். சூப்பர். அவருக்கு அந்த தகுதியும் இருக்குது, அந்த மனசு இருக்குது, அந்த உழைப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் வந்து கிடைக்க வேண்டிய ஆளுக்கு தான் அது கிடச்சிருக்கு. அதனால் சூப்பர், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். ஒரு ரசிகனாக சொல்கிறேன், ரொம்ப அற்புதமாக இருக்கு. விஜய் சார் மாதிரி ஒருத்தர், அண்ணே அவன் தம்பியை தூக்கலாமாண்ணே, தூக்கி பாடுறா, சத்தம் எவ்வளோ பெருசாக இருக்கும். அண்ணே என்ன விரல்னு நடிச்சார்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது 1000 மடங்காக இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தான் சங்கர் சார் இவருடைய உழைப்பு. சார்பேட்டா படம் வந்து இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் 100 படங்கள் பட்டியல் போட்டார். சார்பேட்டா வந்து நான் அவரை பார்த்து மிரண்ட சமீபத்திய இயக்குநர்களில் கட்சி உணர்வு. சமீபத்தில் அஜித் சார் வந்து 3 படம் பண்ணிட்டு உங்கள் சத்யாவில் குடுகுடு ஏசி ஆஃபர். GTயோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand.